ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டேலிலேருந்து எப்படி வந்து அ டோட்டலா இந்த 1 மாசத்துக்கான சேல்ஸ் பில்ல வந்து எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். என் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸல் டேட்டான்னு ரெகுலரா வந்து அப்டேட் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதேமாரி கீழ என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம டேலி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, டேலி 4.0லயும் வரும். எடிட் லாக்லயும் வரும் இதுவும். 3.0லயும் வரும். டேலி பிரைம்லயே மோஸ்ட்லி எல்லாத்துலயும் வந்துரும் இது. டேலி டேட்டா சுமங்கலம் மிஷன். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஏப்ரல் மந்த்ல கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 68 பில் கிட்ட இருக்கு. ஆ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒண்ணா வந்து ஆ பிரிண்ட் அவுட் குடுத்துலாம் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைம் ஆகும். இந்த மாரி என்னால ஒண்ணொன்னா பிரிண்ட் அவுட் குடுத்துட்டா எனக்கு ரொம்ப டைமும் வேஸ்ட் ஆகும். என்னால எடுக்கவும் சோம்பேறித்தனமாயிடும். ரொம்ப கஷ்டமா கடுப்பாயிடும். என்னடா இது ஒண்ணொன்னா எடுக்கிறது மாரின்ற மாரி ஆயிடும். இப்ப இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்ட்ரோல் P குடுத்தீங்கன்னா, இல்ல அதர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத ஓப்பன் பண்ணிட்டு, மல்டி வவுச்சர்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுல கான்ஃபிகர்ஸ்ல போயிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து வவுச்சர் டைப்ன்னு சொல்லி இருக்குல்ல. இந்த வவுச்சர் டைப் வந்து பேமெண்ட்ன்னு இருக்கு. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சேல்ஸ்ன்னு மாத்திக்கணும். சேல்ஸ் வவுச்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே எடுக்கணும். வவுச்சர் டூ பிரிண்ட் ரெகுலர் தான் வந்து நமக்கு வேணும் எப்பவுமே. ஆப்ஷனல்லாம் வேணாம். ஆப்ஷனல்லேருந்து ரெகுலர்ன்றது எப்படின்னா, அன்னன்னைக்கு சேல்ஸ் போகுது. ஆப்ஷனல்ன்றது எப்பயாச்சும் போட்டிருப்போம். நம்ம சம்டைம் பெர்ஃபார்மா இன்வாய்ஸா கன்வெர்ட் ஆகும். அது எல்லாமே வந்து ஆப்ஷனல்ல வந்து ட்ரீட் ஆகும். இப்ப எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் வேணும் உங்களுக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 1/4/2024லேருந்து 30/4/2024 கிட்டத்தட்ட எனக்கு அந்த 1 மந்த் பில் எல்லாமே வந்து எனக்கு எடுத்து குடுத்தது அப்படின்ற மாரி நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டில் ஏதாவது போடணும்னா நீங்க போட்டுக்கலாம். அதாவது டாக்ஸ் இன்வாய்ஸஸ் அந்த மாரி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் அதுவா கூட வந்துரும். உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது கம்பெனி நேம் ஷோ ஆகணும். அதே மாரி கம்பெனியோட அட்ரஸும் ஷோ ஆகணும். கம்பெனி ஃபோன் நம்பர் போட்டோம்னா, ஃபோன் நம்பர், என்ன இது வெப்சைட்டு, சின் நம்பர் இந்த மாரி எல்லாமே வந்து பிரிண்ட் அவுட்ல குடுத்துடலாம். இப்ப நம்மகிட்ட பிரிண்ட் எடுக்கிறதுன்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே வந்து இதுல போயிட்டு பிரிண்ட் நமக்கு என்ன பிரிண்ட்டோ அந்த பிரிண்ட்ட வந்து செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இல்லன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டூ பிடிஎஃப்பா கன்வெர்ட் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டிஏசி இருந்துச்சுன்னா, அந்த டிஏசிய நீங்க இங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். எல்லாமே செட் பண்ணியாச்சு. அப்படியே கண்ட்ரோல் ஏ குடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். இத வந்து ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். ப்ரிவ்யூ பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு இப்ப எல்லா இன்வாய்ஸுமே வந்து ஜெனரேட் ஆகுது. இப்ப பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ் நம்பர் 1 இது. இன்வாய்ஸ் 2, 3 இந்த மாரி எல்லாமே வந்துருச்சு. இப்ப நம்ம பிரிண்ட் குடுத்தாலும் நமக்கு எல்லாமே பிடிஎஃப்ல வந்து கன்வெர்ட் ஆயிடும். இத நாம இன்வாய்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஜெனரேட் ஆயிடுச்சு. ம். எல்லாமே ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ் அதோ இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, எல்லா இன்வாய்ஸுமே வந்துருச்சு பாருங்க. டோட்டலா வந்து 67 இன்வாய்ஸஸ். 67 இன்வாய்ஸுமே வந்துருச்சு இதுல. அவ்வளோதான். இந்த மாரி நீங்க எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வந்துரும். டாக்ஸ் இன்வாய்ஸ்லேருந்து எல்லாமே வந்துருச்சு. பிரிண்ட்டுன்னு போனீங்கன்னா, உங்களுக்கு டாக்ஸ் இன்வாய்ஸ்லேருந்து வந்துரும். இப்ப அதே மாரி நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சேம் அதே வந்து நீங்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ல போயிட்டு, அதர்ஸ்ல போயிட்டு, மல்டி வவுச்சர் குடுத்து, இதுலயும் வந்து பேமெண்ட்டுன்னு இருக்கும். அத வந்து சேல்ஸா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்புறமேட்டு அதுக்கேத்த மாரி நீங்க உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ, எந்த டேட்ல இப்ப நீங்க 15லேருந்து எடுக்கணும்னா 15/4லேருந்து போட்டீங்கன்னா, அதுலேருந்து உங்களுக்கு அதுலேருந்து 30th வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்துரும். இந்த ஃபார்மேட் மட்டும் நீங்க மாத்திக்கணும். எக்ஸல்ல வேணுமா? பிடிஎஃப்ல வேணுமா? ஜேபிஜி வேணுமா? இது நமக்கு ஏத்த மாரி தான் வந்து உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க எது வேணாலும் மாத்திக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருமே பிடிஎஃப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிடிஎஃபே நீங்க வந்து வச்சுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல எக்ஸ்போர்ட் பண்றேன். எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இது வந்து எத்தன ஒரு 38 பில் கிட்ட இருக்கு போல. அதே மாரி எல்லா பில்லுமே எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்படிதான் வந்து டோட்டலா வந்து நீங்க 1 மந்த்துக்கான இன்வாய்ஸஸ் வந்து பிரிண்ட் எடுக்கலாம் டேலிலருந்து. நீங்க ஒண்ணா எடுக்காம இந்த மாரி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். அதே மாரி உங்களுக்கு சோம்பேறித்தனமும் ஆகாது. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.